மே மாதம் 10ஆம் தேதி, பாஸ்கா காலத்தின் 3ஆம் வாரம், சனிக்கிழமை. முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 31 முதல் 42 முடிய. அந்நாட்களில் யூதேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகளிலெல்லாம் திருச்சபை வளர்ச்சியுற்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அமைதியில் திளைத்து தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது. பேதுரு எல்லா இடங்களுக்கும் சென்று வந்தார். ஒரு நாள் லித்தாவில் வாழ்ந்த இறை மக்களிடம் வந்து சேர்ந்தார். அங்கே அவர் 8 ஆண்டுகள் முடக்குவாதத்தால் படுக்கையில் கிடந்த ஐனேயா என்னும் பெயருடைய ஒருவரை கண்டார். அவரிடம், ஐனேயா, இயேசு கிறிஸ்து உன் பிணியை போக்குகிறார். எழுந்து உம் படுக்கையை நீரே சரிப்படுத்தும் என்று பேதுரு கூறினார். உடனே அவர் எழுந்தார். லித்தாவிலும் சாரோனிலும் வாழ்ந்து வந்தவர்கள் அனைவரும் அதைக் கண்டு ஆண்டவரிடம் திரும்பினார்கள். யோப்பா நகரில் தபித்தா என்னும் பெயருடைய பெண் சீடர் ஒருவர் இருந்தார். அவர் தொர்க்கா என்றும் அழைக்கப்பட்டார். நன்மை செய்வதிலும் இரக்கச் செயல்கள் புரிவதிலும் அவர் முற்றிலும் ஈடுபட்டிருந்தார். உடல் நலம் குன்றி ஒரு நாள் அவர் இறந்துவிட்டார். அங்கிருந்தோர் அவரது உடலை குளிப்பாட்டி மேல் மாடியில் கிடத்தியிருந்தனர். யோப்பாவிற்கு அருகிலுள்ள லித்தாவுக்கு பேதுரு வந்திருப்பதை சீடர்கள் கேள்விப்பட்டு இருவரை அவரிடம் அனுப்பி, எங்களிடம் உடனே வாருங்கள் என்று கெஞ்சி கேட்டார்கள். பேதுரு புறப்பட்டு அவர்களோடு வந்தார். வந்ததும் அவர்கள் அவரை மேல் மாடிக்கு அழைத்துச் சென்றார்கள். கைம்பெண்கள் அவர் அருகில் வந்து நின்று, தொர்க்கா தங்களோடு இருந்தபோது செய்து கொடுத்த எல்லா அங்கிகளையும் ஆடைகளையும் காண்பித்தவாறே அழுதார்கள். பேதுரு அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு முழந்தாள் படியிட்டு இறைவனிடம் வேண்டினார். அவரது உடலின் பக்கமாக திரும்பி, தபித்தா, எழுந்திடு என்றார். உடனே அவர் கண்களை திறந்து பேதுருவை கண்டு எழுந்து உட்கார்ந்தார். பேதுரு அவருடைய கையை பிடித்து எழுந்து நிற்கச் செய்தார். இறை மக்களையும் கைம்பெண்களையும் கூப்பிட்டு அவர்கள் முன் அவரை உயிருடன் நிறுத்தினார். இது யோப்பா நகர் முழுவதும் தெரிய வரவே ஆண்டவர் மீது பலர் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 60 தொடங்கி 69 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் பலர் இதை கேட்டு, இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டு கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர். இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையாயிருக்கிறதா? அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறிச் செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அப்படி இருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார். நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டிக் கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது. மேலும் அவர், இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தாலன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார். அன்றே இயேசுவின் சீடருள் பலரும் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு 12 சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, யோவான் நற்செய்தி 6ஆம் பிரிவில்
ஒரு முரண்பாட்டை நாம் பார்க்கிறோம். எந்த மக்கள் கூட்டம் இயேசுவை அரசனாக்க முயற்சி செய்ததோ, வசனம் 15, அதே கூட்டம் சிறிது நேரத்திற்குள்ளாகவே அவரை விட்டு விலகிச் சென்றது என்று பார்க்கின்றோம். இது மக்களின் நிலையற்ற தன்மையை, ஃபிக்கல்னஸ், வெளிப்படுத்தினாலும் அவர்கள் இவ்வாறு நடந்து கொண்டது ஏன் என்று ஆராய்வது கொஞ்சம் அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. இயேசு அப்பங்களை பகிர்ந்து மக்களின் வயிற்று பசியை போக்கிய பின்புதான் அவர்கள் இயேசுவை அரசராக்குவதற்கு முயற்சி செய்தனர். அப்பங்களை இயேசு பகிர்ந்து மக்களின் பசியை போக்கியது அவர் மக்களின் உடல் சார்ந்த, பொருள் சார்ந்த தேவைகளை நிறைவு செய்வதை சுட்டிக்காட்டுகிறது. மக்களை பொறுத்த அளவில் இயேசுவை அரசராக்கிவிட்டால் தங்களின் பொருள் சார்ந்த தேவைகளை பற்றி கவலை கொள்ள தேவையில்லை. அமுத சுரபியாய் தேவையான போதெல்லாம் தங்கள் பொருளாதார தேவையை நிறைவு செய்து விடுவார், வாழ்வு மகிழ்வான ஒன்றாக மாறிவிடும் என்று எண்ணினர். இதன் காரணமாகவே அவரை அரசராக்க முனைந்தனர். ஆனால் இயேசுவை பொறுத்த அளவில் பொருளாதாரம் என்பது வாழ்வின் ஒரு சிறு பகுதி மட்டுமே. வாழ்வின் உயர் நிலைக்கு கடந்து செல்வதற்கு பொருளாதாரம் ஒரு தடையாக மாறிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த தேவையை அந்த நேரத்தில் இயேசு நிறைவு செய்தார். எனினும் பொருளாதார தேவை நிறைவு செய்வதால் மட்டும் வாழ்வு நிறைவடைந்து விடாது என்பதை இயேசு தெளிவாக உணர்ந்திருந்தார். எனவேதான் உணவு பசியை போக்கிய பின்பு பொருளாதாரத்தையும் தாண்டி இருக்கின்ற பரிமாணத்தை பற்றி அவர் மக்களோடு நீண்ட நேரம் பேச ஆரம்பித்தார். இந்த பரிமாணத்தையே அவர் அழியாத உணவு என்றார். தன்னை உணவாக உண்பதன் மூலம் இறைவனோடு இணைந்து இருப்பதன் அவசியத்தை பற்றி பேசினார். இவ்வாறு இறைவனோடு இணைந்து இருத்தலின் மூலம், அதன் விளைவாக தூய ஆவியை பெறுவதன் மூலம் மட்டுமே வாழ்வின் நிறைவை உணர முடியும் என்பதையும் தெளிவாக விளக்கினார். இன்றைய நற்செய்தியில் வரும் வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது என்னும் இயேசுவின் வார்த்தைகள் இதையே சுட்டிக்காட்டுகின்றன. அதாவது நிறைவை தருவது தூய ஆவியே, ஊனியல்பு அதாவது பொருளாதாரம் ஒன்றுக்கும் உதவாது என்பது இயேசுவின் செய்தியாக இருந்தது, என்றும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பொருளாதார நிறைவே வாழ்வின் நிறைவு என்ற மனப்பக்குவத்தில் மூழ்கி கிடந்த மக்களால் இயேசு இப்படிப்பட்ட உயர் பரிமாணத்தை சுட்டிக்காட்டிய போது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவரை விட்டு பிரிந்து செல்ல ஆரம்பித்தனர். அன்புக்குரியவர்களே, ஆன்மீகம் என்பதும் அதன் வெளிப்பாடான மதம் என்பதும் மக்களை உயர் பரிமாணத்திற்கு அழைத்துச் செல்லும் கருவியை அன்றி வேறொன்றும் இல்லை. இப்படிப்பட்ட உயர் பரிமாணத்தை கண்டுகொண்டு அதனோடு தொடர்பு கொண்டு அதன் வழியாக நம் வாழ்வின் முழுமையை கண்டுகொள்வதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம். அதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டதுதான் இறைவார்த்தை. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன என்று இயேசு இன்றைய நற்செய்தியில் கூறுவதும், ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம், நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று பேதுரு கூறுவதும் இதையே சுட்டிக்காட்டுகின்றன. ஒரு முறை அன்னை தெரசா வன்முறை நிரம்பிய பாலஸ்தீனத்தை பார்வையிட சென்றபோது அவரை ஒரு சோதனை சாவடியில் தடுத்து நிறுத்திய காவலர்கள் அவரிடம், உங்களிடம் ஏதாவது ஆயுதம், வெப்பன் இருக்கிறதா என்று கேட்டார்களாம். அதற்கு அவர், ஆம், என்னிடம் ஆயுதம் இருக்கிறது, விவிலியமும் என் ஜெப புத்தகங்களும் என் ஆயுதங்கள் என்றாராம். இறைவார்த்தை நம் கீழ்நிலை பரிமாணங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆயுதம். உயர் பரிமாணத்தை நோக்கி நம்மை தொடர்ந்து உந்தி தள்ளக்கூடிய ஆயுதம். ஜெபம். இறைவா, இறைவார்த்தையின் உதவியோடு வாழ்வின் முழு நிறைவை நோக்கி பயணிக்க எமக்கு வரம் தாரும். ஆமேன்.